நான் தான் சொன்னேன்ல சாண்ட்ராவோட டிராமாவை வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு. அதுலயும் குறிப்பா கானா வினோத் அப்படியே புட்டு 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 வைக்கிறாப்ல. சாண்ட்ரா இதை தான் பண்ணுது, சாண்ட்ரா இப்படி தான் பண்ணிட்டு இருக்கு, எல்லாரும் இப்படி தான் ஏமாத்துது, எல்லார்கிட்டயும் ஒரு சிம்பத்தி ட்ரை பண்ணுது அப்படின்ற மாதிரி நேத்து நைட்டு புட்டு புட்டு வச்சாரு. இப்போ பாத்தீங்கன்னா லைவ்லயும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புட்டு புட்டு வச்சாரு. அதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோடுக்கான செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ விக்கல் சிக்கிரம் கிட்ட சாண்ட்ரா வந்து இந்த மாதிரி தான் கேம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம், விக்கல் சிக்கிரம், திவ்யா, சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன மேட்டர் போகுது அப்படின்றத ஓரளவு கெஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. ஏய் விக்கல்ஸ் என்னடா இப்படி கெஸ் பண்ற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அவன் கரெக்டா சொல்றான், இந்த மாதிரி சாண்ட்ராக்கும் திவ்யாக்கும் போறது வந்து நார்மலான விஷயம் இல்ல, கனிக்கும் சாண்ட்ராக்கும் போறது ஈகோ பிரச்சனை, ஆனா சாண்ட்ராக்கும் திவ்யாக்கும் போறதுல வேற ஏதோ இருக்கு, இதுல பிரச்சனை இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்ற மேட்டரை இப்பதான் ஒருத்தன் வந்து கண்டுபிடிச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணாங்கன்னா சாண்ட்ராவை போட்டு கிளி கிளி கிளின்னு கிழிச்சிருவாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா எஸ் அதுதான் உண்மை. ஆக்சுவலா கானா வினோத் வந்து நேத்து வந்து சாண்ட்ராவை சமாதானப்படுத்தும் போது நிறைய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வாய்ஸ் சண்டையே நடந்துட்டு இருந்தது கானா வினோத்துக்கும் சாண்ட்ராக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சாங்க. கானா வினோத் சொல்றாருல இந்த மாதிரி காலை ஒரு மாதிரி ஆட்டி காமிச்சாங்க அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல கானா வந்து செம்மையா ஒரு ரிப்ளை பண்ணிருப்பாரு. அந்த ரிப்ளை வந்து பாத்தீங்கன்னா அவங்க காலை அப்படி ஆட்டி காமிச்சோன்னே இவர் கால் மேல காலை தூக்கி போட்டு காமிச்சிருப்பாரு. ஓ என்கிட்டயே நீ இப்படி பண்றியா, இரு இப்ப நான் பண்றேன்னு சொல்லிட்டு செம்மையா காலத்து மேல கால் தூக்கி போறது இப்ப எடிட்டை போட்டு தெரிக்க விடுறாங்க. அதாவது உண்மையில செம்ம ஸ்வாகா இருந்ததுங்க. அது ஒருத்தவங்க கிட்ட நார்மலா தான் அவர் பேசிட்டு இருக்காரு, சாண்ட்ரா கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காரு. இப்போ இந்த ப்ரோமோல என்ன பாத்தீங்களோ அதை தான் சாண்ட்ரா கிட்ட சொல்லுவாரு. இந்த பாருங்க சாண்ட்ரா உங்களுக்கும் திவ்யாக்கும் பிரச்சனை, நீங்க டைரக்டா போய் திவ்யா கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி நீங்க தனியா உட்கார்றது எல்லாரும் என்ன நினைப்பாங்க, சாண்ட்ரா எதுக்கு பயந்து ஓடுறாங்க, பயப்படுறாங்க, அவங்களுக்கு தைரியமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்றத பார்வதியும் இருக்காங்க, சாண்ட்ராவும் இருக்காங்க. இந்த இடத்துல கானா வினோத் உட்காந்து பேசிட்டு இருப்பாப்ல. ஸோ அவர் பேசி முடிச்சுட்டு நான் பேச ஏதாவது தப்பு இருக்குதாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. நார்மலாக தாங்க கேட்பாரு. அதுக்கு உடனே சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தப்பாக தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தப்பா தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. உடனே பார்த்தீங்கன்னா காலை அவ்வளோ தூரம் மேலே தூக்கி உடனே காலை ஆட்டுவாங்க. அது யாராக இருந்தாலும் அந்த இடத்துல செம்ம கடுப்பாகும். அப்படி என்ன உங்களுக்கு ஒரு ஆட்டிடியூடு அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஆனால் இவர் அந்த இடத்துல சண்டை போடல. நான் கூட நினைச்சேன் கானா வினோத் பயங்கரமாக கத்தி விட்டுருவாரு அப்படின்ற மாதிரி. சண்டையே போடாம இவர் என்ன பண்ணார், அவர் கால் மேலே காலை தூக்கி போட்டு அவங்க எப்படி ஆட்டினாங்களோ அதே மாதிரி இவரு ஆட்டுவாரு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா செமையா இருந்தது. ஆக்சுவலா ஒரு ரிப்ளே வந்து அவங்க ஆக்ஷன்ல எப்படி வெறுப்பேத்தினாங்களோ அதே மாதிரி ஆக்ஷன்ல இவரு வெறுப்பேத்தினாரு. பார்வதி ஒரு பக்கம் செதறிட்டாங்க. ஏய் செமையா பண்றியா நீ அப்படின்ற மாதிரி தான் பார்வதி சொல்லிட்டு இருந்தாங்க. விஷயம் என்னன்னா அவங்க அந்த மாதிரி தான் பண்றாங்க, அவங்களுக்கு இப்படி பண்றது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா சாண்ட்ரா ஏதோ ஒரு மோட்டிவ்ல ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனலா செம்ம காண்ட் இருக்கு, ஒரு சைக்காலஜி சண்டை வந்து அவங்க போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கானா வினோத்தும் விக்கல் சிக்கிரமும் தலை ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசும்போது கானா வினோத் இந்த மேட்டர்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி சாண்ட்ரா கிட்ட நான் இந்த மாதிரி பேசினேன், ஏன் பயப்படுறீங்க, தைரியமா போய் பேச வேண்டியதுன்னு இந்த மேட்டர்லாம் நான் பேசினேன். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து என்கிட்ட நெக்கில் கால் ஆட்டி காமிச்சாங்க, அது என்ன கொழுப்பு உனக்கே புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கறாருல. இதுக்கப்புறம் விக்கல் சிக்கிரம் ஒரு மேட்டர் சொல்லுவாரு. இந்த மாதிரி அவங்க ஓகே எனக்கு வந்து புரியுது, சாண்ட்ரா வந்து ஒரு மாதிரி பண்றாங்க, ஒரு மாதிரி போய் அழுகுறாங்க, நீங்க அழுதா உங்க பின்னாடி வந்து வீடியோ வந்து நிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு கானா சொல்றாருல. அது விக்கல்ஸ் வந்து ஆமா அந்த மாதிரி தான் அவங்க பண்றாங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா இந்த இடத்துல கனிக்கும் சாண்ட்ராக்கும் போறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஈகோ பிரச்சனை மட்டும்தான். அதாவது கனியும் சாண்ட்ராவும் அப்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்ல வந்து ரெண்டு பேரும், அதாவது நான் பெரியாளா நீ பாரியாளான்ற ஒரு ஈகோ இருக்குது, அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு ஒரு விக்கல் சொல்லிட்டு நெக்ஸ்ட் அவன் சொல்ல வருது என்னன்னா, ஆனா இங்க திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் போறது அப்படி இல்லை, அவங்க ரெண்டு பேருக்கும் போறது ஈகோ பிரச்சனை இல்லை, அது வேற ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு, என்னால் அது ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி விக்கல் சொல்றாரு. கானா வினோத் வந்து ஆமா ஆமா நானும் அது புரியுது, எனக்கு அது சரியா படல, ஆனா கன்ஃபார்மா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது டேய் பரவாயில்லடா ஓரளவு கெஸ் பண்ணிட்டீங்களடா. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள வேற யாரும் அதை கெஸ் பண்ணல. விக்கல்ஸ் உண்மையிலே சொல்றேன் இந்த விஷயத்துல உண்மையிலே மூலக்காரங்க. ஏன்னா அங்க வந்து திவ்யாவும் சாண்ட்ராவும் சண்டை போட்டுக்கிறது மட்டும் தான் எல்லாம் பாக்குறாங்க, அந்த சண்டைக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி யாரும் யோசிக்கல. ஸோ விக்கல்ஸ் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி வந்து திவ்யா வந்து அந்த துணி பிரச்சனை சொல்றது, ஸோ அதுக்கடுத்து அந்த இடத்துல அன்னைக்கு வந்து லிவிங் ஏரியாவில் விஜய் சேதுபதி எபிசோடு முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கு சண்டை வந்ததுல, இந்த சண்டை இதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு சப்ப காரணம் தான். இதை தாண்டி வேற என்னமோ ஒன்று இருக்கு, அதுல பிரஜனும் இன்வால்வ் ஆயிருக்காரு. ஆக்சுவலா பிரஜன் வந்து பாத்தீங்கன்னா திவ்யா வந்து ரொம்ப பேம்பர் பண்ணிருக்காரு, திவ்யாக்காக நிறைய இடத்துல போய் சண்டை போட்டிருக்காரு. ஆனா பிரஜன் வெளியே போனது வந்து பாத்தீங்கன்னா திவ்யாவால வெளியே போயிட்டாங்கன்னு சாண்ட்ரா நினைச்சிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது ஏதோ ஒன்று இல்லை விக்ரம், நெருங்கிட்ட இன்னும் கொஞ்சம் தான் பக்கத்துல நெருங்கிட்ட, அது வந்து சைக்காலஜி சண்டை வேற எதுவும் இல்லை. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திவ்யா எங்க பிரச்சனை உசார் பண்றாளோ அப்படின்ற ஒரு மேட்டரில் தான் அந்த சம்பவம் எல்லாம் நடந்தது. ஆல்மோஸ்ட் அவனுக்கு வந்து கெஸ் பண்ணிட்டானுங்க, அவனுங்களுக்கு வந்து ப்ரூஃப் இல்லை. இப்போ இதை
இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா, இதை எடுத்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் ப்ரூஃப் இல்லாமல் அப்படி ஒன்று இல்லை, அப்படி சாண்ட்ரா அப்படி ஒரு தாட் இல்லாமல் இவனுங்களா பேசுனாங்கன்னா அது பெரிய பிரச்சனையாக மாறிடும். கானா வினோத் விக்கல்ஸை போட்டு பொழந்துருவாங்க. அதனால தான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணி உள்ளே வச்சுட்டு இருக்கானுங்க. இப்போ 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு தெரியுது, ஆனால் அவனுங்களுக்கு ப்ரூஃப் கிடைச்சதே எடுத்து அடிச்சிருவானுங்க. இந்த மேட்ரு திவ்யா காதுக்கு போனாலே போதும், எனக்கு தெரிஞ்சு அதை மட்டும் உனக்கு பண்ணாலே போதும். திவ்யா இந்த மாதிரி ஏதோ நடக்குது உங்களுக்குள்ள, அது எனக்கு தெரிஞ்சு இப்படி இருக்கலாம் திவ்யா அப்படின்ற மாதிரி சொன்னாலே போதும். திவ்யா விறுவிறுன்னு கிளம்பி போய் சாண்ட்ரா என்னை பற்றி இப்படி நினச்சியா, நான் உன் புருஷனை கரெக்ட் பண்ணுறேன்னு நினச்சியா, உன் புருஷனை கூட்டிட்டு ஓடினு நினச்சியா, சொல்லுடி அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக திவ்யா கேட்குறாள் தான். கண்டிப்பாக அவங்க வாய் சும்மா இருக்காது. ஆப்போசிட்டில் சாண்ட்ரா என்ன பேசினாலும் சரி, நான் பேசும்போது நான் பேசுறது மட்டும் தான் நீ கேட்கணும், நீலா திருப்பி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு சைக்காலஜி சண்டை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது வந்து விக்கல்ஸ் பண்ணுவார் அப்படின்னு தெரியல, ஏன்னா அவருக்கு இப்போதைக்கு ப்ரூஃப் இல்லை. ஆனால் ஓரளவு கெஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்காரு, இதுதான் நடந்திருக்கு, இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எனக்கு பார்க்கும்போது சாண்ட்ரா உனக்கு தேவையாமா இதெல்லாம், அதாவது உனக்கு ஓகே 1 நாள் 2 நாள் பண்ணால் ஓகே, இப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தால் இப்படி தான் பெரிய ஆப்பா தூக்கி அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இன்னொன்று அமித், இந்த அமித்துக்கு என்னதாங்க பிரச்சனை? சாண்ட்ரா எப்போ போய் உட்காந்தாலும் பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துறதுக்கு போய் உட்காந்து பேசுறாரா? ஏன் உட்காந்து எனக்கு தெரிஞ்சு அப்படியே விட்டுணும், தனியாக போய் உட்காடுறாங்களா, அவங்களுக்கு தனியாக இருக்கிறது பிடிக்குது, அப்புறம் எதுக்கு டிஸ்கஸ் பண்ண போறீங்க, எல்லாரும் எதுக்கு டிஸ்கஸ் பண்ண போறீங்க? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கும் விக்கல்ஸ்க்கும் ஒரு மாதிரி பயங்கரமான வன்மம் போயிட்டு இருந்ததுல. இப்போ கூட லைவ்ல பார்த்தேன், சாண்ட்ரா அதுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த மாதிரி விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படியாவது என்னை வந்து அள வைக்கணும், நான் அவளை அள வச்சேன் அந்த டாஸ்க்ல, அந்த மேனேஜர் டாஸ்க்ல, அதனால என் மேலே அவ்வளோ வன்மத்தில் இருந்தான். ஆனால் எப்போ பிரஜன் வெளியே போய் நான் அழுததை பார்த்தானோ அப்பயே அந்த வன்மலாம் அவனுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சாண்ட்ரா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு இமேஜினேஷன்ல இருக்காங்க, இமேஜினரி வேர்ல்டில் இருக்காங்க. ஓ இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், நான் அதான் திருப்பி சொல்றேன், அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதை வந்து விஜய் சேதுபதியும் பிக் பாஸ் டீமும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப இமேஜின் பண்றாங்க, இப்படி இருக்கும் இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்றதுல ரொம்ப தப்பு. அது வந்து எப்படி வேணா அவங்க இமேஜின் பண்ணிட்டு உட்காரலாம்ல. யோசிச்சு பாருங்க, கதவு கிட்டே உட்காந்துருக்காங்க, ஒரு மாதிரி தனியாகவே உட்காந்துருக்காங்க, எப்பவுமே நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது மென்டலா நிறைய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ விஜய் சேதுபதி சார் நான் திருப்பி சொல்றேன், கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க. உங்க ஃப்ரெண்டோட பொண்டாட்டி தானே, அவங்க மேல கொஞ்சமாவது அக்கறை இருந்தா இந்த வாரம் அவங்களை எவிக் பண்ணி விடுங்க. எப்படி உங்க ஃப்ரெண்டு மேல அக்கறைப்பட்டு அவர் எப்படி 2வது வாரம் உங்க கூட சண்டை போட்ட 2வது வாரமே எப்படி தூக்குனீங்களோ அதே மாதிரி இவங்களும் தூக்கி விட்டுருங்க. நல்லதில்லை சார், அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கும் நல்லதில்லை, அவங்க ஃபேமிலிக்கும் அது நல்லதில்லை. ஏன்னா பிரஜனும் வெளியிலேருந்து வார்த்தையை விட்டுட்டு இருக்காரு, இவங்க உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது ஒரு குடும்பம் அழிஞ்சு போய்டும். உங்களால் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. எனக்கு என்னமோ அப்படி தாங்க தோணுது, அது சரியாக படல. ஏன்னா சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளாட்ல, அவங்க கேமே விளாட்ல, அவங்க எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துக்கிறாங்க. இது ஒரு கேம் ஷோ அப்படின்றத அவங்களுக்கு புரியல. அவங்க அதை மறந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சனலாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அதுக்கு இப்படி இருக்கும் காரணங்கள் வந்து இவங்களே எடுக்கிறாங்க. இதுதான் காரணம், இதை பண்ணிட்டால இதுதான் காரணம். அதாவது அவங்களே இமேஜினேஷன், ஓகே இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் இமேஜின் பண்ணிக்கிட்டு அதை போய் கிளாரிஃபை பண்ணணும். அதுதான் கானா வினோத் சொல்றாரு. ஆனா கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் கிளியரா புடிச்சிட்டாருங்க, சாண்ட்ரா இந்த கேம் தான் ஆடுறாங்க, சாண்ட்ரா அது கேம் ஆடுறாங்கன்னு அவர் சொல்றாரு. என்ன பொறுத்த வரைக்கும் கேம் ஆடல, ஏன்னா அவங்களுக்கு கேம் ஆடுறதை தாண்டி அவங்க ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக ஏதோ ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்காங்க, ஆகி ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் சொல்லணும். ஆனால் பயங்கரமாக நடிக்கிறாங்க அப்படின்றது மட்டும் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கானா வினோத் அதனால தான் சொல்கிறார், இவங்க வந்து பக்கவாக கேம் ஆடுறாங்க, அவங்க பின்னாடி எல்லாருமே போகணும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அவங்க என்ன கார்டு எடுத்திருக்காங்கன்னா கார்னர், அதாவது என்னை வந்து எல்லாரும் கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பத்தி கார்டு எடுக்கிறாங்க. இந்த சிம்பத்தி கார்டு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து ரொம்பவே நம்புறாங்க. ஆனால் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பே இல்லை. ஏன்னா சோஷியல் மீடியாவில் போகிற டாக் எல்லாம் பார்க்கும்போது கிளியராக தெரியுது. ஏன்னா அவங்ககிட்ட எவிடன்ஸே இல்லைங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சண்டை போகிறது, அதாவது ஒரு நியாயமான காரணத்துக்காக இந்த மாதிரி வந்து என்ன எல்லாம் இது பண்ணுறாங்க, அதனால போய் நான் ஓரம் உட்காடுறேன் அப்படின்னா கம்பல்சரி வெளியில் உள்ள இருக்கவங்க சப்போர்ட் கிடைக்குதோ இல்லையோ வெளியில் இருக்கவங்க சப்போர்ட் கிடைக்கும். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்ட வந்து ஒரு காரணமுமே இல்லை, எந்த காரணமும் இல்லை. இவங்களே போய் ஒரு மூலையில் உட்காந்துட்டு கதவு கிட்ட உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி சேடாக இருந்துக்கிட்டு யார் எதுனா பேசினாலும் மூஞ்சி குத்து கூட பேசாமல் ஒரு மாதிரி நெக்கில் அந்த ஆட்டிடியூடா. நேற்று கானா வினோத்துக்கிட்ட பேசும்போது அவ்வளோ ஆட்டிடியூடு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க கானா வினோத் அதை டீல் பண்ண விதம் இருக்குல்ல, ரொம்ப எப்பவுமே கத்துவார் கதறுவார் அப்படிலாம் பண்ணுவார். நேற்று அதை பண்ணாமல் அவங்க காலை ஆட்டினதுக்கு அப்புறம் இவரும் தூக்கி காலை போட்டு காலை ஆட்டினாரு பாருங்க, மாசா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.